எப்பயும் ஒரே டிஷ்ஷாக செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியான வெங்காயமாக எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே நான் கட் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் உள்ளே வைக்க ஒரு ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. துருவின மாங்காய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இந்த மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறதுனால உங்களுடைய காரம் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். இப்போ இந்த மசாலா கலந்த மாங்காயை பாதி அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு மீதி பாதி அளவுக்கு கிரேவியில் சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வெங்காயத்தில் ஸ்டஃபிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய் மசாலாவும் வெங்காயமும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். கொய்யாக்காயிலையும் மாங்காயிலையும் எப்படி நம்ம உப்பு மிளகாய் தூளை வைப்போமோ அதே மாதிரி இந்த மாங்காய் மசாலாவை நம்ம கத்தியால் எடுத்து உள்ளே அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அது உள்ளே நல்லா இறங்கி வந்துடும். இது செஞ்சிட்ருக்கும் போதே நம்ம வாயில் எச்சில் ஊறும். ஏன்னா மாங்கான்றதுனால. அப்போ இந்த டிஷ் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டோம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா வெங்காயத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த டிஷ் 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம மாங்காய் சேர்க்கறதுனால. வெங்காய ஸ்டஃபிங் வச்சு மீதி இந்த அளவுக்கு மீந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாயை கீறி உள்ளே அந்த மாங்காய் மசாலாவை ஸ்டஃபிங்காக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி செய்கிறதுக்கு தக்காளி விழுது ஒன்று அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய தக்காளி ரஃபாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம். இதை தண்ணி சேர்க்காமையே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரணும். இது இருக்கட்டும். கடாயில் 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். ஆனதும் நம்ம ஸ்டஃபிங் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தை சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. பச்சை மிளகாயும் இதிலேயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு நல்லா குக் ஆகி நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமே நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. உள்ள அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் அப்படியே அந்த வெங்காயத்தில் அப்படியே சேர்ந்த மாதிரி அப்படியே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே கடாயில் இந்த எண்ணெய் போதுமானது. இந்த எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது 3த்தையுமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துப்போம். தக்காளி விழுது கூடவே மீதமான அந்த மாங்காய் மசாலாவை சேர்த்து இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த மாங்காய் மசாலாவில் நம்ம மசாலா சேர்த்துருக்கறனால இந்த 2 சேர்ந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனை இல்லாமல் ஒரு குறைவான தீயில் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த டிஷ்ஷுக்கு மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்கிற மாங்காயாக வாங்காதீங்க. ஓரளவுக்கு புளிப்பு இருக்கிற மாங்காயை வாங்குங்க. அப்போ தான் ரொம்ப புளிப்பு ஆகாமல் சரியாக இருக்கும். இப்போ இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்படி இருக்கிற கிரேவிலே சேர்க்க முடியாது. இது பேஸ்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோன்னா தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி வரும். நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதி வந்தோடனே நம்ம அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு கிரேவி. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இந்த 4க்குமே ஏற்ற கிரேவி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.